வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுவே வந்து நிஃப்டிக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கும். அதாவது டெய்லி காலையில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டு இருக்கறனால ஆப்ஷனலா பண்றதுனா ஆப்ஷன் ஃபியூச்சர்க்கெல்லாம் வந்து இது நல்லா சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா பழகுறவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் இது பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க கீழ இருக்கக்கூடிய அந்த பிகினர்ஸ் கைட் அப்படின்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல ஒரு 14 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோவ முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் குடுத்து பயிற்சி பண்ணி பார்த்துட்டே அடுத்தடுத்த வீடியோவுக்கு போங்க. நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதுல இருக்கு. முழுமையா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். அடுத்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இது தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் இருக்கு. இத வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நம்ம இந்த ஒரு மார்னிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் குடுத்திருந்தோம். இது இன்னைக்கு இல்ல நேத்து இது ரேஞ்ச் தான். இதுதான் ரேஞ்சா நம்ம குடுத்திருந்தோம். இன்னைக்கும் அதையவே ரேஞ்சா குடுத்திருக்கோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க. இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் அப்படியே கீழ வந்து கொஞ்சம் மேல வந்து முடிஞ்சிருக்கான். இதையவே சப்போர்ட்டா மறுபடியும் அவன் கிரியேட் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பழைய கனெக்டிங்லேருந்து எடுத்துக்கிறது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே பாருங்க சப்போர்ட் அப்படியே இது கிரியேட் ஆயிருக்கு. கரெக்ட்டா இந்த லோ உடைக்க முடியல அப்படிங்கும்போது, இதே லோவ வந்து நாம மெயின்டெயின் பண்ணியிருக்கு மார்க்கெட். புரிஞ்சுங்களா? அப்ப இதையே நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அப்ப இந்த ரேஞ்சில தான் வந்தா நிக்கும். இங்கேருந்து வந்தா எங்க வரணும்? சப்போர்ட்க்கு வரணும். அவ்வளோதான். ஈஸியா கணக்கு போட்டு பாருங்க. எளிமையா இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் சேம் இதே கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா, இது அவ்வளோ பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். இப்போ பயிற்சி நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். வாங்க 5 மினிட்ல பார்க்கலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு. இங்க பாருங்க மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு காலையில வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்குது. இதுவரைக்கும் போயிட்டு கீழ வந்துருச்சு. கீழ வந்து எதுவரைக்கும் வந்திருக்குது? கரெக்ட்டா இங்க தான் வந்திருக்குது. இந்த இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருந்திருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆன இடம், ரிஜெக்ட் ஆன ஏரியா. அதை நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா குடுத்துருக்கோம். அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் ஒரு டைம் திரும்பி போயிருக்கு. 2வது டைம் திரும்பி போயிருக்கு. 3வது டைம் திரும்பி போயிருக்கு. போனவன் அதுக்கு பின்னாடி தான் வந்து இதை உடைச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்ப நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு லெவல நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட்டிங்லயே ட்ரேடுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல மார்க் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தோம்னாவே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்க முடியும். இங்கேயும் பிக் பண்ணியிருக்க முடியும். இங்கேயும் பிக் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் பிக் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி நான் டெலிகிராம்ல இதை குடுத்துருந்தேன் நானு. இதைத்தான் மென்ஷன் பண்ணி குடுத்துருந்தேன். இந்த லைன போட்டு குடுத்துருந்தேன். இது வந்தா ரிஜெக்ட் ஆகுண்டு. இங்க அதே மாரி வந்தாலும் மேல ரிஜெக்ட். கீழ வந்து மேல ரிஜெக்ட். கீழ வந்து மேல ரிஜெக்ட். இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே லெவல். அப்போ ஒவ்வொரு டைம் இதே லெவல தொட்டுட்டு வந்துட்டு இருப்பானா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அடுத்த லெவலுக்கு மாறிருவான். இங்க வந்து கீழ வந்து வந்து இது ட்ரெண்ட் ஆல்ரெடி பை ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க வந்து தொட்டுட்டு மேல போய் போனவன் இந்த ஹையவே உடைக்க முடியலைங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல லோ உடைச்சுட்டான். உடைச்சவன் வந்து அடுத்த சப்போர்ட் அடுத்த லெவலுக்கு சப்போர்ட் கீழ நல்லா வந்து போட்டு, அப்புறம் மறுபடியும் மேல போய் நின்னுட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? மார்க்கெட்ல மாத்தி மாத்தி இதே தாங்க நடந்துட்டு இருக்குது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா போதும். எப்படி ட்ரெண்ட் எப்படி போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப இந்த இடத்துல வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனுக்கு குறைஞ்சது 30 பாயிண்ட் இங்க குடுத்துட்டு இருந்திருக்கு. 3 டைம் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 40 பாயிண்ட் என்னமோ சம்திங் குடுத்தது. அதுக்கு பின்னாடி அதே லெவலு, அதுக்கு பின்னாடி அதே அளவு குடுத்துருக்கு. அப்ப பார்த்தா 3 டைம் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு. 3 டைம் பை எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு டைம் ப்ராப்பரா ஒரு பை எடுத்தா வேலை முடிஞ்சுது. ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன்ல எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீறி போனா ஒரு 5 பாயிண்ட், 8 பாயிண்ட்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வந்திருக்கவே வந்திருக்காது. 3 டைம் எடுத்திருந்தீங்கனாலும் 3 டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு. கரெக்ட்டா இங்க போய் தொட்டவுடன் திரும்பி முடியாது இருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த ரேஞ்சுக்கு போயாச்சுன்னா மார்க்கெட் திரும்பும். அடுத்த ரேஞ்சுக்கு போகும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 3 டைம் போய் தொட்டிருக்க 4வது டைம் உடைச்சுட்டு வந்துட்டா கீழ. ஒவ்வொரு டைம் அதே அளவுக்கு போகாது. ஏன்னா, இங்க கவனிச்சு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லோ வச்சிருக்குது. சாரி ஹை வச்சிருக்கு. இது ஒரு ஹை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அதுக்கு மேல ஒரு ஹை வச்சிருக்கு. அதுக்கு மேல அதுக்கு மேல ஒரு ஹை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க கீழ ஹை வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியாதுங்கிறது இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வந்து தொட்டா கீழ வந்து உடைச்சாச்சு அவ்வளோதான். இந்த மாரி எளிமையா பழகிக்கங்க. இங்கேயே பாருங்க லோ, இங்க லோ, இந்த லோ கீழ வச்சுட்டு தான் மேல போயிட்டு அப்படியே உடைச்சிட்டு வந்திருக்கான். இது சின்ன விஷயம் தான். ஆனா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களுக்கு புரியுது. என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இது இப்படியே பழக பழகத்தான் நம்மளுக்கு இது ஐடியா கிடைக்கும். அதனால ட்ரேடுக்கு வந்து இந்த மாதிரி பழகிங்க, என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே போதுமானது. ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக காசு பண்ணலாம். அது பாருங்க, அப்படியே வந்து அகைன் இதே இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கிறானுங்க. இது பாருங்க, இந்த இந்த லைன்லையுமே இழுத்து தொடர்ந்து வச்சுக்கலாம். இதோ அதே இடம் தான் வந்து இப்போ மார்க்கெட்டு நின்றுருக்கா. கீழேருந்து வந்தவன் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆன ஏரியாவில் இப்போ நின்றுருக்கா. இங்கே சப்போர்ட் எடுத்த ஏரியா இது, ப்ளஸ் ரிஜெக்ட் ஆன ஏரியா அப்படின்னு அங்கே வந்து இப்போ மார்க்கெட் நின்றுருக்கு. இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் படிங்க, படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். மொத்தமாக பார்க்குறது வேறங்க. இந்த மாதிரி அதனுடைய டெப்த்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது என்ன வேகத்தில் மார்க்கெட் கீழே வருது, என்ன வேகத்தில் மேலே போகுது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண உங்களுக்கு செட் ஆகிடும். ரைட், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.